நேற்று முதல்ல வந்த உடனே முதல்ல கூப்பிட்டது வின்சென்ட். அவங்க பல பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறாங்க என்று பாஸ்டர் சொன்னாங்க. எனக்கு என்ன உணர்த்தப்பட்டது என்றால், இந்த நேற்று நான் பேசின பாருங்க, அதுதான் தீர்க்க தரிசனம். நேற்று நான் பேசினேன், வாய்க்கும் வாய்க்காது, வாய்க்கும் வாய்க்காது. அப்போ வாழ்க்கையில ஃபெயில் ஃபெயில் ஃபெயில், எதை முயற்சி பண்ணாலும் ஃபெயில் ஃபெயில் ஃபெயில். வாய்க்கல. எத்தனையோ விஷயங்கள்ல எதிர்பார்த்தாங்க, செய்யணும், ட்ரை பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க, பிரயாசப்பட்டாங்க, எல்லாம் செய்தாங்க, எல்லாம் ஃபெயில் ஃபெயில் ஃபெயில். கரெக்டா இல்லையா? நேற்று தீர்க்க தரிசனமாக தேவன் உங்களோடு இடைப்பட்டார். வாய்க்கும், என் பிள்ளைகளுக்கு வாய்க்கும். ஆமா, நீங்கள் எல்லாரும் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். நேற்று நான் சொன்னேன், நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவன். இதுதான் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட், தேவனோடு அக்ரிமெண்ட். அப்போ தாகத்தோடு வந்திருக்கிறீங்க, எல்லா வேலையும் பக்கத்தில் வச்சுட்டு தேவன் என்ன பேசுறாரோ போய் கேட்போன்ட்டு ஓடி வந்திருக்கிறீங்க. உங்களை சும்மா விட்டுருவாரா? விடமாட்டார். வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமா, வாங்க. அதான் நேற்று ஸ்டேஜுக்கு வந்த உடனே உங்க பேரை தான் கால் பண்ணேன், வின்சென்ட். பார்த்தீங்களோ? ஆப்ரேஷனை பற்றி கூட தேவன் பேசினார் நேற்று. ஆப்ரேஷன் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களாம். ஆமாம், கண்ணீர், கவலை, பிரச்சனைகள், பாடுகள், வாய்க்காது, வாய்க்காமல் சில காரியங்கள், எதிர்பார்ப்புகள். நேற்று தேவன் தெளிவாக பேசினார், வாய்க்கும் வாய்க்கும். சரி, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண நினைச்சேன். கொஞ்சம் முன்னால வாங்க, இன்னும் முன்னால வாங்க. கர்த்தருடைய கரம், ஜட்சன் ஆபிரகாம் கரத்தினால ஒன்றும் நடக்காது. நானும் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன்தான், பாடுள்ள மனுஷன்தான், கடன் பிரச்சனையில் ஓடின மனுஷன்தான், ஹெல்த்து ப்ராப்ளம்ல கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன்தான். நேற்று சொன்னேன், ஹெல்த்து ப்ராப்ளம். 9 வருஷம் நான் நிம்மதியாக இருந்த நாட்கள் கிடையாது. உபத்திரவத்தை தாண்டினேன், பெரிய உபத்திரவம். நானும் உங்களை போல ஒரு மனுஷன்தான். ஒரு விசேஷம் என்ன, இந்த கரத்திற்குள்ளே நொறுக்கப்பட்ட, அடிக்கப்பட்ட அவருடைய கரம் இதற்குள்ளே இருக்கிறது. அதனால இன்னையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இதுவரை வேற, இதற்கு பிறகு வேற. நேற்று ஒரு காரியத்தை சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறதா? நேற்று ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? பிசாசு விரட்டி கொண்டு வருகிற பிசாசுக்கு முடிவு நாள்னு சொன்னேன் நேற்று. கண்களம் போடுங்க, தேவ வல்லமை இறங்கி வருகிறது. Lord Jesus, touch the power. படுக்க வச்சிருங்க. கைகளை தட்டி நாம் கர்த்தரை துதிப்போம்.